தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பிக் மைக் கவுண்டருக்கு எப்படி கோடிங் ரைட் பண்ணுறது, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அடினா மைக் கவுண்டருக்கு எப்படி கோடிங் ரைட் பண்ணுறது அதை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன அதை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நம்ம யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இப்போ ஏஐனா என்ன, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறேன். அப்போ ஆர்டிஃபிஷியல்னால் என்ன, ஒரு ஆர்டிஃபிஷியல்னால் ஒரு செயற்கை மூலமாக ஒரு அறிவை வந்து ஒரு மிஷினுக்கு நம்ம ஃபீட் பண்ணி அந்த மிஷினாக ஹியூமன் மாதிரி ஒர்க் பண்ணக்கூடிய தான் என்ன சொல்லுவாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறோம். அப்போது ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு இன்டெலிஜென்ஸை மிஷினுக்கு ஃபீட் பண்ணி அதை ஆக்ட் அண்ட் ரியாக்ட் பண்ணக்கூடிய தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறேன். அப்போ அந்த ஆக்ட் அண்ட் ரியாக்ட் அப்படிங்கிறப்போ பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய இப்போ நம்ம டே அண்ட் லைஃப்லேயே என்ன பண்ணுறோம், டெய்லி நம்ம வந்து ரோபோட் எல்லாத்தையுமே பார்க்குறோம். ஓகே, இப்போ நம்ம யூஸ் பண்ணுற லேப்டாப் எல்லாமே என்ன ஒரு ரோபோட் தான். ஓகே, அது என்னென்னா ஒரு கம்ப்யூட்டருக்கு ஒரு ப்ரோக்ராம் ரைட் பண்ணி வச்சுருக்கோம், அதுக்கு இந்த மாதிரி என்ன அது ஒர்க் ஆகிட்டு இருக்குது. பட் ஆனால் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் அதுவே என்ன பண்ணணும், சிந்திச்சு செயல் பண்ணணும். அப்படிங்கிறப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம் டைட்டானிக் மூவி, அதே மாதிரி எந்திரன் மூவி, ரஜினி எடுத்த எந்திரன் மூவிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரோபோட் இருக்குது. அந்த ரோபோட் என்ன பண்ணும், தன்னை சிந்திச்சு அது செயல்படும். ஓகே, அப்போ அது மாதிரிலாம் ரோபோட்ஸ்லாம் இருக்குது. இப்போ என்ன, அப்போ ரோபோட் வந்து எப்படி ஒர்க் ஆகணும் அப்படின்னு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்கிறேன், இது வந்து ரியல் லைஃப்பில் எடுத்துக்க வேண்டாம். ஒரு எக்ஸாம்பிள் ரியல் லைஃப்பில் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். ஓகே, அப்போ எக்ஸாம்பிளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம என்ன பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம். பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது உடனே பஸ் வந்து என்ன ஆகுது, ஃபயர் டிடெக்ட் ஆகுது. ஃபயர் டிடெக்ட் ஆன உடனே என்ன ஆகும், டிரைவர் வந்து பஸ்ஸை நிறுத்திடுவார். பஸ்ஸை நிறுத்தின உடனே பஸ்ஸில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபயர் அணைக்கிறதுக்கான அந்த கேஸு எல்லாமே இருக்கும், மணல் எல்லாமே இருக்கும். அப்போ அந்த கேஸை எடுத்து ஒரு நார்மல் ஹியூமனாக என்ன பண்ணுவோம், நம்ம வந்து அந்த கேஸை எடுத்து ஃபயரை வந்து அணைப்போம். அதே மாதிரி தானே அந்த ரோபோட்டும் வந்து என்ன பண்ணுவோம், சிந்திச்சு செயல்படும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா பேரும் கீழே இறங்கினதுக்கப்புறம் அந்த ரோபோட் வந்து அந்த ஃபயரை வந்து அணைக்கும். அப்போ அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லலாம். அதே மாதிரி எந்திரன் மூவியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபயர் டிடெக்ட் ஆகும். ஃபயர் டிடெக்ட் ஆன உடனே என்ன ஆகும், அந்த ரோபோட் வந்து ஆட்டோமேட்டிக்காக போய் அந்த அங்கே ஃபயரில் இருக்கவங்கள எல்லாத்துக்கு இதையும் காப்பாற்றும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஹீரோயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. படிச்சுக்கிட்டு இருக்கப்போ அது வந்து ஹியூமனாக இருந்தப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸாமுக்கு படிச்சுருக்கப்போ டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல வந்து ஸ்பீக்கர் போட வேண்டாம்னு சொல்லுவோம். அப்போ அதே மாதிரி ஹீரோயின் வந்து அந்த ரோபோட்டை சொல்லும்போது என்ன பண்ணுவோம், அந்த ரோபோட் போய் அந்த ஸ்பீக்கர் எல்லாத்தையுமே உடச்சிடும். ஓகே, அப்போ என்னென்னா ஒரு ஹியூமனுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத அந்த ரோபோட்டே சிந்திச்சு செயல்பட்டுச்சு அப்படின்னா அது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்ன, ஹியூமனோட நாலேஜை மிஷினுக்கு ஃபீட் பண்ணி அதை ஆக்ட் அண்ட் ரியாக்ட் பண்ணக்கூடியதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவோம். ஓகே, அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கான டெஃபினேஷன் தான் இங்கே இருக்குது, நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஏஐ வந்து எப்படி ஒர்க் ஆகுது. இப்போ வந்து ஒரு ஹியூமனாக இருக்கோம் அப்படின்னா நம்ம ஒரு ஹியூமன் என்ன பண்ணுவோம், நம்மளுடைய பிரெயின் சொல்கிறத வச்சு நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஆனால் அதுவே வந்து ஏஐ வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா அதோட ப்ராசஸரை இது பண்ணி டிஃபைன் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. ஓகே, ப்ராசஸரில் நம்ம வந்து கோடிங் ரைட் பண்ணியிருப்போம். அதுலேருந்து என்ன பண்ணுவோம், அல்காரிதம் வந்து அதை டெவலப் பண்ணோம். நம்ம ஒரு அல்காரிதம் வச்சுருப்போம், அந்த அல்காரிதம் டெவலப் பண்ணி அதுவாக என்ன ஆகும், ஒர்க் ஆகும். இப்போ ஒரு ஹியூமன் வந்து பார்க்குறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்மளுடைய ஐயை யூஸ் பண்ணுவோம். அப்போ அதுவே ஒரு ரோபோட் வந்து பார்க்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம், கம்ப்யூட்டர் விஷன் அண்டு கேமரா. ஓகே, கம்ப்யூட்டர் விஷன் அப்படிங்கிற ஒரு லைப்ரரி மூலமாக தான் என்ன பண்ண முடியும், கேமரா வந்து அசஸ் பண்ண முடியும். அப்போ அதுக்காக தான் சி அண்ட் ரெகக்னைஸ் அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணுங்க, கம்ப்யூட்டர் விஷன் அப்படின்னு நான் போட்டுருக்கேன். ஓகே, அப்போ ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம சீன்னு சொல்லிட்டேன், பார்க்குறது இல்லை. அடுத்து இப்போ ரெகக்னைஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ நான் உங்களை பார்க்குறேன், பார்த்த உடனே உங்களுடைய பேர் வந்து சக்தி அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ அது வந்து கரெக்டு. ஓகே, அப்போ நான் அவங்க பார்த்த உடனே உங்களுடைய நேம் வந்து சக்தின்னு நான் சொல்லி அது வந்து கரெக்டு. அப்போ அதே மாதிரி அந்த ரோபோட் என்ன சொல்லணும், இது ஆப்பிள், இது பனானா அப்படின்னு என்ன பண்ணணும், டிஃபரன்ஷியேட் பண்ணணும்ல. அப்போ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் டீப் லேர்னிங். அப்போ அங்கே என்ன பண்ணிக்கோம், சம் அல்காரிதம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போது ஒரு ஹியூமன் வந்து விசுவலைஸ் பண்ணி பார்க்கறதுக்கு வந்து ஐ, அதே மாதிரி ஒரு ரோபோட் வந்து விசுவலைஸ் பண்ணி பார்க்கறதுக்கு வந்து கேமரா. ஓகேவா, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அனாலிசிஸ் அண்ட் லேர்ன். மிஷின் வந்து லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கோம்னா அப்போ லேர்ன் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் அனாலிசிஸ் அண்ட் லேர்ன் சொல்லுவோம். அப்போ அனாலிசிஸ் அண்ட் லேர்ன்னா இப்போ ஹியூமன் வந்து அனாலிசிஸ் பண்ணுறது வந்து என்ன பண்ணுவோம், ஆர்கான்ஸ் மூலமாக சென்ஸ் பண்ணுவோம். ஓகே, அதே மாதிரி மிஷின்ஸ் வந்து சென்ஸ் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணுவோம், சென்சார்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு நம்ம வீட்டில் இருப்போம், பக்கத்து வீட்டில் என்ன சாம்பார் அப்படிங்கிற நம்ம என்ன பண்ணுவோம், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம நுகர்வு சக்தி வந்து இருக்குது. ஓகே, அப்போ நம்ம நுகர்ந்து என்ன பண்ணுவோம், ஓகே அங்கே வந்து குழம்பு நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ வந்து சன்லைட் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், நம்மளுடைய பாடி ஸ்கின்னில் வந்து என்ன சன்லைட் படும்போது அந்த சன்லைட் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அப்போ அந்த ஹீட்டை வச்சு நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஓகே சன்லைட் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அதே மாதிரி தான் மிஷின் என்ன பண்ணும், சென்சார்ஸ். அப்போ டெம்பரேச்சர் சென்சாரோட வேல்யூ வந்து செக் பண்ணி பார்க்கும். அப்போ டெம்பரேச்சர் சென்சார் வேல்யூ எப்படி இருக்கும், ஹெவியாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்குது இந்த டைமில் அப்படிங்கிறதுக்காக அது டெம்பரேச்சர் சென்சர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போது
அடுத்து பார்த்திங்க அப்படின்னா லிசன் அண்ட் ஸ்பீக். இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அப்படின்னா என்ன, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில ஏர்போர்ட்லலாம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் போய் டேரெக்டாக உள்ளே போயிட்டு வந்து ஹியூமன்ஸ் வந்து ஹெல்ப்னு கேட்குறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம், அங்கே இருக்க ரோபோட்டை ஹெல்ப்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணும், நீங்கள் எங்கே போகணும் அப்படிங்கிற லொக்கேஷனை அதில் டச் பண்ணிட்டீங்கன்னா அதுவே என்ன பண்ணும், நியர்பை உங்களுக்கு அந்த லொக்கேஷனுக்கு எடுத்து கூட்டி போய் விட்டுரும். ஓகே, அப்போ அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். அப்போ நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கில் ஹியூமன்ஸ் வந்து என்ன பண்ணுவோம், இயர் அண்ட் மவுத். நம்ம என்ன பண்ணுவோம், இயர் மூலமாக கேட்போம், மவுத் மூலமாக பேசுவோம். அதே மாதிரி ரோபோட் என்ன பண்ணோம் அப்படின்னா மைக் அண்ட் ஸ்பீக்கர். நம்ம பேசுகிறது என்ன பண்ணிக்கும், மைக் மூலமாக இன்புட்டாக கேப்சர் பண்ணிக்கும், ஸ்பீக்கர் மூலமாக அவுட்புட் வரும். ஓகே, இப்போ எப்படி நம்ம ஒரு ஃபோன் கால் பேசுகிறோம் அப்படின்னா மைக் மூலமாக இன்புட் போகும், அதே மாதிரி ஸ்பீக்கர் மூலமாக அவங்களுக்கு அவுட்புட் வரும். அதே தான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க, வேறெல்லாம் இதில். ஹவு ஏன்னா ஏஐ வந்து இப்படி தான் ஒர்க் ஆகுது. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்போ நம்ம தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஏஐ வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், இப்போ ஏஐ யூஸ் பண்ணால் என்னென்ன அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது அப்படின்னு என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ.